மர்மதேசம். ராசே தூங்கல? வா படுக்கலாம். எனக்கு தூக்கம் வரல அத்தா. சம்பந்தம் அந்த வைரத்தை எடுத்துக்கிட்டு திரும்பி வருவான்னு எனக்கு தெரியல. அத்தா அவன் பெருசா ஏதோ வியாபாரம் ஆரம்பிக்கிறாத்தா. 30 லட்சம் ரூபாய் முதல் போடுறானா. ஏன் இருக்கிறதெல்லாம் போதாதாம? 1000 ஏக்கரா நஞ்ச, 2 மில்லு, ஒரு பெரிய ஜவுளி கடை, இதெல்லாம் போதாதாமண்ணே? இல்லை கட்டையா, வியாபாரின்னா ஒன்றை நாளாக்கணுன்னு தானே பார்ப்பான். நம்ம ஆத்தா இல்லையா, அந்த மாதிரி தான். இருந்தாலும் 50 லட்சம் ரூபா பெருமானம் உள்ள இந்த வைரத்தை 2 லட்சம் ரூபாய்க்கு, அதுவும் 5 வட்டிக்கு வைக்கிற அளவுக்கு அப்படி என்ன வியாபாரங்க? சொல்ல மாட்டேன்றான். ஆனால் பணம் நிறைய தேவைப்படுதுன்னு மட்டும் தெரியுது. பணத்துக்கு அவனுக்கு முடை இல்லைன்னா ஊரை விட்டு ஊரு என்ன தேடிக்கிட்டு அவன் ஏன்டா இங்கே வரப்போறான்? எப்படியோ எவ்வளோ பெரிய வியாபாரியெல்லாம் கூட அடக வைக்க வர ஆரம்பிச்சிட்டாங்க. கொஞ்சம் அந்த வைரத்தை பால்ல இருந்து எடுத்து ஒரே ஒரு தடவை எங்களுக்கு காட்டாத்தா. ஆஹா, என்னமா ஜொலிக்குதாத்தா? இல்லை ஆனா ஜொலிக்காதா பின்ன. மருதபாண்டி காலத்துல டெல்லி பாதுஷா கிட்ட அந்த நாளையிலேயே 10,000 வராகனுக்கு வாங்கினது. எனக்கு எப்படி தெரியும்னு நினைக்கிறியா? சம்மந்தத்தோட தாத்தாவே என்கிட்ட சொன்னான்டா. ஆத்தா, முதல்ல இந்த பால்ல அந்த வைரத்தை போட்டு வையாத்தா. ரொம்ப நேரம் அது வெளியில இருந்தா உடம்புக்கு ஆகாதுன்னு சம்பந்தம் என்கிட்ட சொல்லியிருக்கிறான். இல்லை எனக்கு தெரியும்டா. இந்த வைரக்கல் வந்த பிற்பாடு தான் அவங்க குடும்பம் பெருசா வந்ததுன்னு சொன்னால வசதியா. இப்போ இந்த கல் என்கிட்ட வந்துருக்கு. பார்ப்போமே இந்த சுற்றி வட்டாரத்தில் எந்தெந்த ஊர்ல இருந்து வந்து என்கிட்ட வட்டிக்கு வாங்குறான்னு பார்க்கலாம். ஆத்தா அந்த வைரத்தை என் கையில வை ஆத்தா, பார்த்துட்டு தர. எதுக்குடா? சும்மா ஆசைக்குதா. உன் ஆசை வாரி உடப்புல போடுறா. முதல்ல சம்பாதிக்கிற வழியை பாரு, அப்புறமா இதெல்லாம் பார்க்கலாம். போங்கடா, போய் தூங்குங்கடா. வந்துட்டானுங்க வேலை கட்டு போய். என்னடா அறிவு கேட்டவனுங்க?
எங்க சத்தம் கேட்குது? அடியே வெள்ளி, அங்க என்னடி சத்தம் கேட்குது? பூனை பாலை குடிச்சிட்டு போயிட போகுது. திருட்டு நாயே. ஓஹோ, அந்த பாலை குடிச்ச பொண்ணு நீதானா? ஏண்டா உங்க அப்பா இதை திருடிக்கிட்டு வர சொன்னானா? இந்த சின்ன வயசுலயே உனக்கு இவ்வளவு திருட்டு புத்தி இருக்குதே, இன்னும் பெரியவனானா என்னன்னா செய்தியோ என்னையே முழிஞ்சிருவ போல இருக்க. கருப்பாருங்க கொண்டாடாங்க. மூஞ்சி முகர கட்டையும் பாரு. ஏலே, என் தலையில இருந்து கீழே விழுகிற தலைமுடிய கூட என் உத்தரவு இல்லாம எவனாலையும் தொட முடியாது. வைரத்தையா திருடிட்டு வந்த, தொலைச்சு விடுவான். தொலைச்சு ஜாக்கிரதை. ஏலே, எதுக்குல அந்த வைரத்தை எடுத்து உன்னால எனக்கு திருட்டு பட்டம் எடுப்பியா? பச்சை பிள்ளை வழக்கு தெரியாம வளர்த்திருக்க பாரு. அழாதியா, கண்ணு இல்ல, அழாதப்பா, அழாதையா. மங்கம்மா, வெள்ளையத்தா கேளுங்களேன். இந்த அநியாயத்தை என் புருஷன் சூதாடத்துல வீட்டை தோத்துடுச்சான். உடனே வீட்டை காலி பண்ண சொல்லி கலாட்டா பண்றாங்க. நிறுத்து. ஏசித்தையா, மங்கம்மா சொல்றதுல உண்மையா? ஆமா, சூதாடினது உண்மைதான். ஆனா நான் வீட்டை வச்சுலாம் விளையாடலாத்தா. இந்த பையன் பொய் சொல்றாத்தா, இந்த பையன் பொய் சொல்றான். ஏய், யார் பொய் சொல்றது? சீவி விடுவேன், சீவி. உன் கை நாட்டு தானடா இது? உன் கை நாட்டு தானடா? ஆமா, ஆனா அத்தா 10 ரூபாய் சூதாட்டத்துல கடன் பட்டதுக்காக நான் போதையில் இருக்கும்போது வெத்து பேப்பர்ல கை நாட்டு வாங்கிட்டேன் அத்தா. அதெல்லாம் எனக்கு தெரியாது. இது உன் கை நாட்டா இல்லையா? ஆமா, இது உன் கை நாட்டுனா இது என் வீடு. வெளியே போ. இருப்பா, எது எப்படி இருந்தாலும் திடுதிப்புன்னு விட்டு வெளியே போன்னு சொன்னா
இந்த குழந்தை குட்டியெல்லாம் கூட்டிட்டு அவ எங்கப்பா போவான்? வாங்க ஆத்தா, இதை நீங்க கேக்குறீங்களா? பொண்டாட்டிய கூட சூதாட்டத்துல வச்சு தோத்தவன். அட போய். ஆனா நான் வீட்டை மட்டும் தான் கேக்குறேன். உங்க குடும்பம் ஒரு வம்சத்தி அழிச்ச கதையெல்லாம் எனக்கு தெரியும். பேசாம போவீங்களா? என்ன ரங்கநாதா, உன் தப்ப சொன்னா பதிலுக்கு என் குடும்பத்தை இழுக்கிற. வாங்க சின்னவர, உங்க குடும்பத்தை பத்தி பேசினா குத்துதோ. ஓரமா போய் நில்லுங்க, இது எங்க தனிப்பட்ட விவகாரம். தம்பி வேணாம் தம்பி, எனக்காக பறிஞ்சு பேசி நீங்க அசிங்கப்பட வேணாம். டேய் ரங்கநாதா, உனக்கு அந்த கருப்பு தாண்டா கூலி கொடுக்கணும். ஏய் போடா வெளியே. இந்தா இதையே எடுத்துட்டு போ. வாயா, இப்பவே போய் கருப்பு கோயில்ல காசு வெட்டி போடு. ராஜேந்திரன், முதல்ல உங்களை போலீஸ் கிட்ட போக சொல்லு. கருப்பு கோயில் சிவப்பு கோயிலுக்குலாம் அப்புறம் போய்க்கலாம். இந்தாம்மா பட்டணத்து பொண்ணு, இந்த பத்திரம் எந்த போலீஸ் ஸ்டேஷனுக்கு போனாலும் கோர்ட்டுக்கு போனாலும் செல்லும். அவன் வேலையை பார்த்துட்டு போ. ஆண்டி, முதல்ல அங்கிள் கிட்ட சொல்லி பஞ்சாயத்தை கூட்ட சொல்லுங்க. வேணாம் தாயி, சித்தையன் கருப்பு கிட்ட போயிட்டான். இனிமே எந்த பஞ்சாயத்து கூட்ட வேண்டிய அவசியம் இல்லை. அந்த கருப்பு பார்த்துக்கோ. நான் இனிமே கடன் சொல்லி சூதாட வேண்டிய அவசியம் இல்லைடா. ஏண்டா சித்த என் வீடு என் கையில். அண்ணே, அவனுக்கு சாராயத்தை வாங்கி எல்லாம் ஊற்றி ஊற்றி கொடுத்து ஏமாத்திட்டேனே. கடைசியில் பொண்டாட்டி வச்சு சூதாடுனா, வீட்டை வச்சு சூதாடுனா அப்படின்னு வேறலாம் போய் சொல்லிட்டேனே. அதுதான்டா சூதாட்டம். அண்ணே, என்னதான் இருந்தாலும் கொஞ்சம் பயமா இருக்குண்ணே. நீ என்ன பயப்படுற? சித்தைய கருப்பை சாடி விட்டுருக்காண்ணே. கருப்பாவது மண்ணாவது. டேய், அந்த கருப்பு சாமியே சாராயம் குடிக்கிற சாமி தானடா. அப்படியே அந்த கருப்பு வந்தாலும் ஒரு பாட்டில் சாராயத்தை வாங்கி கொடுத்து சூதாட சோடி சேர்த்துற மாட்டேன். அடா, காஞ்சி போன கிளை விழுந்திருக்கு, இதுக்கு போய் பயப்படுற? அண்ணே, எனக்கு ரொம்ப பயமா இருக்குண்ணே. அஞ்சு பாறை பக்கத்துல வேற உட்காந்துருக்கோம். நான் வரேண்ணே. ஏய் எலே எலே ஏய் எலே போடா போலே. எல்லாம் போடா, ஒரு பாட்டில் மிச்சமாச்சு.
எங்க போச்சு ஆடு? அவனுக்கு என்ன, தூங்கி விட்டான். அகப்பட்டவன் நான் அல்லவா? ஐ2 கருப்பு ரங்கனவனை வெட்டி கொண்டுடுச்சே. கருப்பா, நான் காசு வெட்டி போடுறதுக்கு பணம் கொடுத்துட்டப்பா. இருக்காங்க, நிரூபிச்சிட்டப்பா, நிரூபிச்சிட்டேன். கருப்பு வெட்டி போடுறத பார்த்தாலும் மத்த பேருக்கு புத்தி வருதா? கோரிக்கைக்கு பதில் சொல்லிட்டப்பா. என் கோரிக்கைக்கு பதில் சொல்லிட்டேன்.